லைகா புரொடக்ஷன்ஸ், பசங்க புரொடக்ஷன்ஸ் இணைந்து தயாரித்து ஜெயராம், ஊர்வசி நடிக்கும் பரிமளா அண்ட் கோ ஜூன் 5 முதல் திரையரங்குகளில். சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. உங்கள் லலிதா ஜுவல்லரி நம்ம போரூருக்கு வந்தாச்சு. பிரம்மாண்ட திறப்பு விழா சென்னை போரூர் மெட்ரோ அருகில் ஆர்காட் ரோடு. திறப்பு விழா சந்தை மார்க்கெட்டிலேயே குறைந்த சேதாரத்தில் மேலும் 1% குறைவு. என் இறப்புக்கு பிறகாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் அனைவரும் ஒன்று சேர வேண்டும். நாளைய முதல்வர் எடப்பாடியார் அவர்கள் வந்து மாலை எனது ஆத்மா சாந்தி அடையும். படிப்புல இருந்து முடி வரைக்கும் பூரா செலவு கட்சி எடுத்துக்கமா, அந்த குடும்பத்துக்கு தேவையான உதவி பூரா. அதிமுகவின் தோல்வி, கட்சியில் ஏற்பட்ட பிளவு என அதிமுகவில் நிலவும் பிரச்சனைகள் தொண்டர்களிடையே மிகுந்த மன உளைச்சலை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் மன உளைச்சலில் இருந்த திருப்பனந்தாளை சேர்ந்த மகேந்திரன் என்பவர் தனது முடிவை சமூக வலைதளங்களில் பதிவிட்டுவிட்டு நேற்று இரவு தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்டார். இந்த சம்பவம் அதிமுக வட்டாரத்திலும் தஞ்சை மண்டலத்திலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவிடைமருதூர் வட்டம் திருப்பனந்தாள் உப்புக்கார தெருவில் வசித்தவர் மகேந்திரன். இவர் அதிமுக வர்த்தக அணியின் பொறுப்பாளராக இருந்து வந்தார். தீவிர அதிமுக விசுவாசியான இவர் அதிமுக தோல்வி மற்றும் அதனைத் தொடர்ந்து கட்சியில் ஏற்பட்ட பிளவு காரணமாக கடும் மன உளைச்சலில் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் 31ஆம் தேதி மாலை அவர் முகநூலில் பதிவு ஒன்றை வெளியிட்டார். அதில் அதிமுக ஒன்றிணைய வேண்டும், அதிமுக தோற்றுப்போனது வேதனை அளிக்கிறது, அடுத்த பிறவியில் அதிமுகவின் எளிய தொண்டனாக பிறக்க வேண்டும், என்னுடன் அரசியலில் பயணித்த தஞ்சை கிழக்கு மாவட்ட செயலாளருக்கும் ஒன்றிய கழக செயலாளர், திருப்பனந்தாள் பேரூர் கழக செயலாளருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி அமைக்க வேண்டும். என்னுடைய இறப்புக்கு பிறகாவது கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஒன்றிணைந்து மீண்டும் அம்மாவின் ஆட்சியை அமைக்க வேண்டும். இறுதி ஆசையாக எனது உடலுக்கு எடப்பாடி பழனிசாமி மலர் வளையம் வைக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். இந்த கட்சியில சில நாட்களாக நடந்துட்டு பிரச்சனைலாம் பார்க்கும்போது என்ன மீறி எளிய தொண்டர்கள் ரொம்ப மனவேதனையோட இருக்கிறோம். மீண்டும் எனக்கு இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி அமைக்க வேண்டும். என்னுடைய இறப்புக்கு பிறகாவது கழக தொண்டர்களும் கழக நிர்வாகிகளும் ஒன்று சேர்ந்து மீண்டும் அம்மாவின் ஆட்சி அமைய வேண்டும். என்னுடைய கடைசியாக என்னுடைய உடலுக்கு நான் வணங்கும் மனித தெய்வம் நாளைய முதல்வர் எடப்பாடியார் அவர்கள் வந்து மாலை அணிவித்தால் எனது ஆத்மா சாந்தி அடையும். இந்த பதிவை பார்த்த அவரது நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் பல்வேறு இடங்களில் அவரை தேடினர். அப்போது திருப்பனந்தாள் அருகே உள்ள பாலூர் என்ற இடத்தில் ஒருவர் எரிந்து கொண்டிருப்பதாக காவல் நிலையத்திற்கு தகவல் வந்தது. சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் தீயை அணைக்க முயற்சி செய்த போதிலும் முழுமையாக எரிந்திருந்ததால் மகேந்திரன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்த விசாரணையில் இறந்தவர் திருப்பனந்தாளை சேர்ந்த மகேந்திரன் என்பது உறுதியானது. உடலை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக திருப்பனந்தாள் அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தஞ்சாவூர் கிழக்கு மாவட்ட அதிமுக மாவட்ட செயலாளர் பாரதி மோகன் உள்ளிட்டோர் மருத்துவமனையில் குவிந்தனர். இந்த சம்பவம் குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இன்று எடப்பாடி பழனிசாமி திருப்பனந்தாள் வருகை தந்து இறந்தவரின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார். அப்போது கட்சிக்காக உயிரை விட்டுட்டா சாமி என மகேந்திரன் குடும்பத்தார் எடப்பாடியிடம் கதறினர். அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர் தவறான முடிவு எடுத்து விட்டார், அவர் இருந்தால் எப்படி பார்த்துக் கொள்வாரோ அப்படி உங்களை நான் கவனித்துக் கொள்கிறேன், குழந்தைகள் எல்லோரையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் என ஆறுதல் தெரிவித்தார். இதனையொட்டி அதிமுகவின் ஐடி விங் மாநில செயலாளர் ராஜ் சத்யன் எக்ஸ் பக்கத்தில் பரபரப்பு பதிவு ஒன்றை வெளியிட்டார். அதில் தேர்தல் தோல்விகளில் இருந்து மீண்டு வருவோம் என்று நம்பிக்கையோடு உழைக்கும் கழகத்திற்கு எதிரான சிலரின் நடவடிக்கைகளால் இன்று ஒரு தூய தொண்டரை நாம் இழந்திருக்கிறோம். இது அதிமுகவிற்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு. தமிழகம் முழுவதும் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் கழகமே கோயில், அம்மாவே தெய்வம் என்று வாழ்ந்து வரும் லட்சோப லட்சம் தொண்டர்கள்தான் இந்த இயக்கத்தின் உயிர் நாடி. இத்தகைய தொண்டர்களின் மனநிலையை ஒரு கணம் சிந்தித்து பார்த்திருந்தால் மகேந்திரன் போன்ற ஒரு துடிப்புள்ள தொண்டரை நாம் இழந்திருக்க மாட்டோம். தமிழகம் முழுவதும் உள்ள அதிமுக தொண்டர்களை இனியும் மனவேதனை அடைய விடாதீர்கள், வருங்கால இளைஞர்களுக்கு வழிவிடுங்கள் என்று தெரிவித்துள்ளார். ஒன்னும் பயப்படாது, அவர் வந்து தவறான முடிவு எடுத்துட்டாருமா, வேண்டாம். படிப்புல இருந்து முடி வரைக்கும் பூரா செலவு கட்சி எடுத்துக்கமா, அந்த குடும்பத்துக்கு தேவையான உதவி பூரா
பயங்கரமான சம்பவம் நடந்து போச்சுமா. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.